இன்னைக்கு சிங்கப்பெண் படை என்று இருந்த ஒன்றை புதுசா பேர் எல்லாரும் சொன்னாங்கல்ல, காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கர் என்ன, கிட்டத்தட்ட எந்த திட்டம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சங்களை காவல்துறையிலே கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். ஆர்கே கனிமொழி அத்தை கேள்விக்கு யாரு பதில் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கலைஞரையா அவர்கள் ஆட்சியில சிங்கப்பெண் திட்டத்தோட சிறப்பாக பாதுகாப்போட இருந்திருப்பீங்க இல்லையா பெண்கள். என் பாட்டியாகிய என் அம்மாவாகிய இருந்தீங்களா? இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கலைஞரையா அவர்கள் காலமானதுக்கு அப்புறமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் சார் அவர்கள் கொண்டு வந்தாரா சிங்கப்பெண் படை திட்டம். போன 5 வருஷம் ஆட்சியில எத்தனை பெண்கள் சிங்கப்பெண் படையோட நீங்க பாதுகாப்பாக இருந்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. டிமிக்கியா டிஎம்கேவா? கலைஞரை அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம், அதவே உங்களால கரெக்டா பராமரிக்க முடியல. உங்க தலைவர் உங்க அப்பா கொடுத்த அந்த திட்டத்தை நீங்க இன்னும் சரியா பராமரிக்கல மேடம். ₹1 1 கிலோ அரிசி, அது அவரோட போயிடுச்சு, அவ்வளவுதான். முதல்ல சொன்னதை செய்யுங்க. அது சரி, உங்களுக்கு தான் வழக்கமாச்சே பழக்கமாச்சே, ஆட்சி முடிகிற வரைக்கும் அல்வா கொடுத்துட்டே இருப்பீங்க. ஆட்சி முடிஞ்ச உடனே எங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு அப்படின்றீங்க. அதானே? அதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க சட்டசபையில். அப்ப புரியல, இப்ப புரியுது. சிங்கப்பெண் படை திட்டம்னா என்ன அப்படின்ட்டு எங்க தளபதி விஜய் அண்ணா அவர்கள் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு, பாருங்க.